சத்திய தாயே பரியே ஞான ரூபி சாம்பவியே மனோன்மணியே கபாலசூலி முத்திய வேதாந்த பறையே அம்மா முக்கோணமே முச்சுடரே மாய வீரி வெற்றி மூரலுக்கு அருளாய் நின்ற வேணியே சமல பொன்னே மின்னே சித்திடை ஜோதிடமும் முன்னொரே சின்மத்தின் கணேசனுடைய காப்பாம்பாரு. நம்ம அன்றாடும் அத்தியாவசியமான பொருளான தண்ணீரை யூஸ் பண்ணால் கடன் வருதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். அது எப்படிடா நீ கடன் வருதுன்னு சொல்கிற, தண்ணீரை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, அதாவது நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு. தண்ணீர் இல்லாமல் நம்ம எதையுமே பண்ண முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை நீ பயன்படுத்தினா கடன் வருதுன்னா அப்போ எப்படி பயன்படுத்தாமல் இருக்க முடியுமான்னு கேட்டால் பயன்படுத்தாமலாம் இருக்க முடியாது. அது எப்படி பயன்படுத்தினா நமக்கு நன்மை, நமக்கு மகாலட்சுமி கடாசம் பரிபூர்ணமாக கிட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கீழே அரைச்சா கடன் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தண்ணீரை தேவையில்லாத செலவு பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுனால் அந்த வீட்டில் அவங்களுக்கு கடன் அதிகமாகும். அது என்ன கடன்? தண்ணீரை யூஸ் பண்ணுறது கடனுக்கு என்ன அப்படின்னா, தண்ணீர் வந்துட்டு மகாலட்சுமி அம்சம். இந்த தண்ணீரை வீணாக நம்ம செலவு பண்ண மகாலட்சுமி அம்சம் கொஞ்சம் குறையும் போது நமக்கு கையில் இருக்கிற பொருளாதாரம் பண வசதியெல்லாம் குறையுது. அப்போ கடன் அதிகமாகும். அப்போ தண்ணீரை சிக்கனமாக நம்ம யூஸ் பண்ணோம்னா மகாலட்சுமியின் அம்சம் நமக்கு பரிபூர்ணமாக கிட்டும். அந்த வீட்டில் நம்மக்கிட்ட பொருளாதாரமும் குடும்ப வளர்ச்சியும் நிச்சயம் மாற்றத்தை காணலாம். உறுதியாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.